சரி, இன்னைக்கு எல்லா பெற்றோர் ஆகட்டும் மாணவர்களாகட்டும் எல்லோருமே ஒரு கனவுல இருக்காங்க. அடுத்த இலக்கு இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன வழிகாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு. பொதுவாக இன்னைக்கு மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் எல்லாருக்கும் இந்த 3 துறை தான் தெரியும். என்ஜினியரிங், மெடிசன், அதை விட்டால் பிகாம், சிஏ அப்படின்றது தான். இதை தவிர்த்து நிறைய படிப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த படிப்பு தான் படிக்கணும்னு இருக்கா, இல்லை எந்த படிப்பு வந்தாலும் அந்த படிப்பு படித்து ஜெயிக்க முடியுமா? எது சாதாரண அறிவுரை? ஏன்னா நன்றாக படிக்கிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த சில மோசமாக இருக்காங்களா, அவங்க எது கிடைச்சாலும் இருப்பாங்க. ஆனால் அந்த மிடில் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல், அதாவது 500க்கு மேலேயும் வாங்க முடியாது, 300 கீழே வாங்க மாட்டாங்க, அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படிப்புகள் அப்படிங்கிறது எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். அதற்கான நல்ல கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது ஜென்ரலாக 3 படிப்புகள்னு சார் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் படிப்புகள் சம்மந்தமாக படிக்கலாம். அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி, காடுகளை வளர்த்தல் மற்றும் அதை பாதுகாத்தல், மீன்களை வளர்த்தல் மற்றும் அதை பாதுகாத்து பதனிடுதல், அதுக்கப்புறம் செரிகல்ச்சர், பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அதுலேயே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்துருச்சு. எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய கரண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சூழலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் குறைவு. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சரோட ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க. பிளானிங் படிப்பு, பி பிளான், இந்தியா முழுக்கவே மொத்தமே 317 சீட்டு அதை படிக்கிறாங்க. பிளானிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக வந்து இப்போ ஆந்திராவுடைய கேபிட்டல் அமராவதினு அறிவிச்சு ஒரு 40,000 ஏக்கராவை வாங்கி புதுசாகவே அதை ரெடி பண்ணாங்க. ஸோ அது பிளானிங் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் செக்டருக்கு போகலாம். காமர்ஸ் படிக்கலாம், கல்னரி ஆர்ட்ஸ், அதாவது செஃப்க்கு மட்டும் படிக்கலாம், டிசைன் படிக்கலாம். நிறைய படிப்புகள் கொட்டி கிடைக்கிறது. நல்ல கல்லூரியில் படித்தால் அவர்கள் ஜெயிக்கலாம். நிச்சயமா நல்ல கல்லூரியில் படித்தால் அதை கொடுத்து பேசும். அதற்கு முன்னால் நேயர்கள் காத்திருப்பது அவர்களுக்கு முன்னுரிமை. முதல் அழைப்பாளராக இன்று நாமக்கல்லிலிருந்து கௌதமி வந்திருக்கிறார். வணக்கம் கௌதமி, உங்கள் கேள்வி என்ன? வணக்கங்க சார், என் பேர் கௌதமி லோகநாதன். சார், என் பொண்ணு இப்போ +2 முடிச்சிருக்காங்க. மேக்ஸ் குரூப், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் எடுத்திருக்காங்க. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜியா? இல்ல பயாலஜி. சரிங்க சார், எனக்கு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இந்த பிஎஸ்சி அக்ரி தான் சேரணும்னு ஒரு ஆசை. கட் ஆஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 125 வரும்னு சொல்றா. பிசி கம்யூனிட்டி, அது வந்து மெரிட்ல கிடைக்குமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. 185 கட் ஆஃப் எவ்வளவு? 135 வரும்னு எதிர்பார்க்கிறேன். 185. சரிங்கம்மா. ஆனா முதல்ல வந்து கௌதமி, உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அக்ரிகல்ச்சர் எதிர்காலமே அங்கதான் இருக்க போகுது. தைரியமா படிக்க சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற மட்டும் மெரிட்ல கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க சார். உங்களுடைய அனுபவத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? 185 பிசிக்கு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரைவேட் கல்லூரிகளில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து நிறைய மாணவர்கள் அக்ரி படிச்சு ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த படிப்பு படித்தாலும் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசில் யார் பொதி மூட்டைகள், புத்தகம் என்ற பொதி மூட்டைகள் அதிகமாக சுமக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற படிப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அக்ரிகல்ச்சரில் அதற்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிட்டு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரை படிக்கும் பொழுது ஈவன் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இப்போ வந்து விவசாய நிலங்களை கண் வைத்து அதில் விவசாயம் புரட்சி செய்வதற்கு அவங்களும் இறங்கியிருக்கிறாங்க. ஏனென்றால் டெக்னாலஜி யாரும் சாப்பிட முடியாது, சாப்பாட்டை தான் சாப்பிட்டாகணுங்கிற ஒரு சூழல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் நல்ல படிப்பு, ஆனால் கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது இல்லை என்றால் ஈவன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கூட திங்க் பண்ணலாம். அதுவும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறது சால சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ கூடுதலாக ஒரு தகவலை, ஒரு பிரேக்கிங் செய்தி நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு செய்தியை சொல்கிறேன். இலான் மஸ்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர். அவர் தொலைநோக்கு பார்வையுடன் தான் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்பட, எந்த ஒரு தொழிலையும் தொடங்குவார். அவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? விவசாயத்துறையில் புதுசாக ஏதோ செய்ய போகிறாராம். ஏன்னா விவசாயம் தான் இனிமேல் உலகத்தில் எல்லோருமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்க போகிறது. அருகி வருகிறது, தற்பொழுது குறைந்து வருகிறது விவசாயம். எனவே இதை பெரிதாக்குவதற்காக இலான் மஸ்க் போன்ற நம்பர் 1 கோடீஸ்வரர்கள் எல்லாம் அதில் கவனம் செலுத்த தொடங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.